ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி முட்டை கார தோசை. இது காலையில் டிஃபனுக்கு செய்து சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இது காரசாரமாக இருக்கும், அதனால் எந்த சட்னியும் தேவையில்லை. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். நான் இது கூட தேங்காய் சட்னி வச்சு பரிமாறியிருக்கேன். இதை எப்படி செய்திடலான்னு பக்கத்தில் கார சட்னி வச்சுருவோம். அடுப்பில் சட்டியை வச்சு காஞ்சதும் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் காஞ்சதும் நான் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி. இப்போ முதல்ல வெங்காயத்தை வதக்கி எடுத்துருவோம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு. வெங்காயமும் சீக்கிரம் வதங்கி வந்துடும் உப்பு போட்டு வதக்குனா. நம்ம சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. பாருங்கள், நல்லா வதங்கி வரட்டு. நல்லா கண்ணாடி பதம் வரணும். இப்போ நம்ம ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, 2 பல்லு பூண்டு. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடுங்க. இப்போ இதையும் போட்டு நம்ம ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுறோம். இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடணும். அப்படின்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. இப்போது நம்ம வதக்கி விட்ட பிறகு நம்ம தக்காளியை போட்டு வதக்கிடுவோம். ஒரு தக்காளி தான், 2 வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி போதும். நல்லா மசிஞ்சு வரட்டு. இப்போ நான் இதில் அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னாக்கி கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டுருங்க. நல்லா வதங்கி வரட்டு. நல்லா வதக்கியதும் ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். நல்லா ஆறின பிறகு அரைச்சிடுங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும், தண்ணி விடாண்டாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு சைடில் இருக்கட்டு. இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டையை அடித்து விடணும். அதில் கொஞ்சமாக உப்பு, இந்த முட்டை தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக நல்ல மிளகு பொடி போட்டு நல்லா கலந்து வச்சுக்கிடணும். நல்லா அடித்து நல்லா கலந்து வச்சுக்கிடுங்க. இது ஒரு சைடில் இருக்கட்டு. இப்போ நம்ம தோசை மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தோசை மாவுலேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிடுங்க. தோசைக்கல் காய்ச்ச உடனே அதில் நம்ம கொஞ்சமாக எடுத்து விடணும். பாருங்கள், உங்களுக்கு எவ்வளவு தின்னம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு விட்டுடுங்க. கொஞ்சம் தின்னமாக விட்டால் போதும், நல்ல நைஸாக வேண்டாம். பாருங்கள், கொஞ்சமாக நெய் விட்டுடுங்க. உங்களுக்கு நெய் பிடிக்கலைன்னா எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்லேயே அந்த சட்னியை மேலே எல்லா இடமும் படும்படியாக தடவி விட்டுருங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பரப்பி விட்டுருங்க. உங்களுக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தி வேணும்னா இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிடுங்க. பாருங்கள், எல்லா இடமும் பரப்பி விட்டுக்கிட்டு இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா முட்டை கலவையை அதில் விட்டுறணும். ஒரு தோசைக்கு நான் ஒரு முட்டை விட போகிறேன். உங்களுக்கு குறைவா விடணுன்னா விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ விட்டாச்சு. கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட விருப்பம் இல்லைன்னாக்கி மிளகுத்தூள் போட்டுருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சுருவோம். நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெந்திருக்கு. இந்த முட்டையோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். இப்போ நம்ம திருப்பி போட்டுருவோம். நல்லா வேகணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சு எடுத்துருங்க, மாற்றி மாற்றி போட்டு. இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். அடுத்ததே சுட்டு எடுத்துடலாம். இன்னும் அடுத்த தோசையை சுட்டுவோம். பாருங்கள், கல் காய்ச்ச உடனே ஒரு கரண்டி மாவை எடுத்து விட்டுருங்க. மாவு எடுத்து விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க. நான் இப்போ இந்த தோசைக்கு எண்ணெய் தான் விடுவேன். நெய் பிடிக்காதவங்களுக்கு எண்ணெய் விட்டுடுங்க. அடுத்தது நம்ம கார சட்னி, அதை எல்லா இடமும் படும்படியாக தடவி விட்டுருங்க. தடவி விட்டுட்டு இப்போ நம்ம கலந்து வச்ச முட்டை கலவையை அதில் விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ விடணுமோ அவ்வளோ விட்டுவிடுங்க. நான் ஒரு முட்டையும் விட போகிறேன். விட்டுட்டு நம்ம இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு மிளகுத்தூள் பிடிக்கும்னா மிளகுத்தூளை போட்டுக்கிடுங்க. இப்போது நம்ம கொஞ்சமாக மல்லி, கருவேப்பிலை எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சு இதுக்கு மேலே தூவி விட்டுடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் முதல் தோசைக்கு போடலை, இப்போ போட்டிருக்கேன். இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயமும் போடலாம். பாருங்கள், நல்லா வேக வச்சுருங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டு. கல் நல்லா சூடாக இருக்கனால நல்லா வெந்துடும். இப்படி மூடி வச்சுருங்க. மூடி வச்சு 2 நிமிஷம் கழியட்டு. பாருங்கள், இப்போ மேலே ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு நல்லா வெந்து வரணும். நல்லா திருப்பி போட்டுவிடுங்க. அப்படின்னா தான் அந்த முட்டை எல்லாம் பச்சை வாசனை போகும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துட்டு நல்லா பச்சை வாசனையும் போயிட்டு
நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், முட்டை கார தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சட்னி எதுவுமே தேவையில்லை. நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.